ஆதாம் நபி, சிவபெருமான் இரண்டிற்கும் இடையில் இருக்கும் ஒற்றுமையை பற்றி தான் போன பதிவில் பேசியிருந்தோம். அதில் முக்கியமான ஒரு தகவலை சொல்லாம விட்டிருந்தேன். அதுதான் நம்முடைய பூமி. பூமியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்துல கோழியா முட்டையா என்கின்ற அந்த கேள்விக்கு பதிலை நாம் ஆதாரபூர்வமா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லக்கூடிய இந்த தகவலோடு தான் இந்த பதிவு பயணிக்க போகுது. நான் சாபிமான் ஜமால் முகமது. இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல். எல்லோருக்கும் வணக்கத்தோடு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படைப்புகளை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் நிச்சயமா இந்த பூமியினுடைய உருவாக்கத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா தான் இருக்குது. பூமின்னு சொல்றது இப்படிதான் எப்போதுமே இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. பல்லாயிரம் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியானது எல்லா கோள்களையும் ஒருங்கிணைத்த ஒரு அமைப்பா தான் வளிமண்டலத்துல இருந்திருக்குது. அப்போது ஏற்பட்ட ஒரு பெரு வெடிப்பின் மூலம்தான் இந்த பூமி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த பூமி மட்டும் இல்ல, இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் பல கோள்கள் உருவாகிறதுக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மற்ற கோள்கள்ல இல்லாத சிறப்பு நம்முடைய பூமியில இருக்குதுன்னா அது உயிர்கள் உருவாக்கம் தான். இது எப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையில இருந்துதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை நீங்க கவனிச்சு கேளுங்க. நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமியில மட்டும் உயிர்கள் உருவாகுவதற்கு அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை, காற்றினுடைய தன்மை, தண்ணீரினுடைய தன்மை, வளிமண்டலத்தினுடைய தன்மை, சூரியனுடைய தன்மை. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இங்க இருக்கிறதுனால மட்டும்தான் இங்க உயிர்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு அடிப்படை ஆதாரமா தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறதுனாலதான் உயிர்கள்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து இங்க உருவாகிக்கிட்டே இருக்குது. அது பரிணாம வளர்ச்சியின்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒரு புதிய உயிர்கள் தோன்றுது. ஒரு பிரளயத்தின் போது அது அழிக்கப்படுது, மறுபடியும் உயிர்கள் தோன்றிட்டு தான் இருக்குது. அப்போ உயிர்கள் தோன்றதுன்னு சொல்லக்கூடியது இங்க தடைபடவே இல்லை. அப்ப தடைபடாம ஒரு ப்ராசஸ் இங்க இருந்துட்டு இருக்குதான். அதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை வேணும்ல. அந்த அடிப்படையை தான் நம்முடைய பூமி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா இங்க பூமியில இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை உருவாக்கி அந்த தன்மைகளுக்கு ஏற்ப உயிர்களை உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு டெம்பரேச்சர் லெவல்னு சொல்லக்கூடியதா இங்க தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்குது. இந்த உருவாக்க தொடர்ந்து இருக்கிறதுனால மட்டும்தான் இங்க உயிர்கள்னு சொல்லக்கூடிய உற்பத்தி ஆகுது. இந்த டெம்பரேச்சர் லெவல் அல்லது இந்த டிஸ்டன்ஸ் வேறுபாடு இருக்கக்கூடிய மற்ற கோள்கள்ல உயிர்கள் உற்பத்தி ஆகவில்லைன்னு சொல்லக்கூடியத அறிவியல் உலகம் தொடர்ந்து நமக்கு சொல்லி தந்துட்டு தான் இருக்குது. ஏலியன் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் சரியான ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய நமக்கு கிடைக்கல. இதுல என்ன கவனிக்கணும்னா, பூமியில மட்டும் உயிர்கள் உற்பத்தி ஆகுது, மற்ற கோள்கள்ல உற்பத்தி ஆகவில்லைன்னு சொல்லக்கூடியதை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி தண்ணீர் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் உயிர்கள் உற்பத்தி ஆகும்னு சொல்லக்கூடிய முடிவுக்கும் வர முடியாது. என்ன காரணம்னா, ரீசெண்டா தான் நம்முடைய இஸ்ரோவில் விஞ்ஞானிகள் மயில்சாமி அண்ணாதுரை அவங்க தலைமையில நிலவுல தண்ணீர் இருக்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை உலக அளவுல வெளிப்படுத்தினாங்க. இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்தாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல நிலவில் தண்ணீர் இருந்தாலும் அங்க உயிர்கள் உற்பத்தி ஆகுறதுக்கான கால சூழ்நிலை அங்க இல்ல. அதாவது டெம்பரேச்சர் லெவல் டிஃப்ரெண்ட் ஆகுறதுனால நிலவிலையும் உயிர்கள் உற்பத்தி ஆகாம இருக்கிறது காரணமா அமையுது. இதே நிலைமை தான் ஒவ்வொரு கோள்கள்லையும் இருக்க காரணத்தினாலதான் அங்க உயிர்கள் உற்பத்தி ஆகாம இருக்குது. நம்முடைய பூமியில உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்பா அமையுது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வசனங்கள் தான் நீரின்றி அமையாது உலகு. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமியில தண்ணீர் இல்லாம எந்த உயிர்களும் உற்பத்தி ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தத்திலையும் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை உறுதிப்படுத்தக்கூடியதான் கொசுவை விட சிறியதாக உள்ள ஒன்றை கூற நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடிய வசனம். கொசுவை விட சிறியதாக என்ன இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இதை சிந்திக்கணும். அப்ப கொசுவை விட சின்னதா எது இருக்கும்னா அதனுடைய ஆரம்பம் அதை விட சின்னதா இருக்கும். அப்ப அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம கவனிக்கக்கூடிய நேரத்துல அறிவியல் முடிவின்படி எப்படி இருக்குதுன்னா, கொசு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, பெண் கொசு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்ல முட்டையிடக்கூடிய நேரத்துல அதுல இருந்து கொசு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன கேள்வி வரும்னா, அப்ப அந்த பெண் கொசு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லக்கூடிய கேள்வி நமக்குள் ஏற்படும். அப்ப அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துது. எப்படின்னா, கொசுவை விட சிறிய அளவுல என்ன இருக்குன்னா ஒரு அதோடைய ஆரம்பம் இருக்குது. அதோடைய ஆரம்பம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில நம்ம தேடணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேங்கிய குட்டை இருக்குது. அந்த குட்டையில சலனம் இல்லாத ஒரு நேரத்துல, சூரிய ஒளி படக்கூடிய நேரத்துல சுற்றி இருக்கக்கூடிய அந்த புற சூழ்நிலை, காற்று,
மண்ணினுடைய தன்மை, இதை எல்லாமே கலந்துதான் அந்த இடத்துல ஒரு கொசுன்னு சொல்லக்கூடியது ஆரம்பம் உருவாகுது. அப்ப இங்க வெளியே இருந்து இந்த கொசுவும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த தண்ணீருடைய தன்மை சூரிய ஒளி படக்கூடிய நேரத்துல அந்த தண்ணியில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய நேரத்துல தான் அதுல கொசுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஆரம்பம் உருவாகுது. அப்ப கொசுவினுடைய ஆரம்பம் உருவாகக்கூடிய நேரத்துல அது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் எடுத்து அது ஒரு முழு கொசுவாக அந்த தண்ணியில இருந்து வெளியே வருது. இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லக்கூடியத நம்ம இன்னும் ஆதாரப்பூர்வமா நம்பலாம். எப்படின்னா, கொசு ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கக்கூடிய கொசுவுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கு. அப்ப அந்த தன்மையினுடைய குணம் எதை பொறுத்து இருக்குன்னா, அது எந்த இடத்துல உருவாகுதோ அதனுடைய தன்மையை பொறுத்து தான் அது இருக்குன்னு சொல்லக்கூடிய இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் சில இடங்கள்ல உள்ள கொசு நம்ம உடம்ப தாக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ கொசு தானாதான் உற்பத்தி ஆகுது. அந்த தானா உற்பத்தி ஆகக்கூடியது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல தான் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை தான் இந்த திருக்குறள் வசனங்களா இருந்தாலும் சரி, திருக்குறான் வசனமா இருந்தாலும் நமக்கு உறுதிப்படுத்துது. இதுவரைக்கும் இந்த பதிவுல நம்ம ஒரு படைப்பு எப்படி உருவாக்கப்படுதுன்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு அடிப்படையை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த கோழியா முட்டையான்னு சொல்லக்கூடிய கேள்விக்கு பதிலும் இதுல இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லது நம்ம அதை அடுத்த பதிவுல நம்ம அதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இது இன்னும் பல சுவாரஸ்யங்களை நமக்கு கொண்டு சேர்க்க தான் போகுது. ஒரு படைப்பு எப்படி உருவாகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை அறிவு நமக்குள் ஏற்படக்கூடிய நேரத்தில் படைப்பாளனுடைய சக்தியை பற்றி நாமும் தெரிந்து கொள்ள வழிவகுக்கும். இதுவரைக்கும் இந்த பதிவில் நம்ம பேசியிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு டெம்பரேச்சர் லெவல் இருந்தால் ஒரு உயிர் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கும் நாம் வந்துடக்கூடாது. காரணம், மனிதர்கள் புதிய படைப்புகளை உருவாக்க சக்தி அற்றவர்கள்னு சொல்லக்கூடியதை நாம் நம்பி தான் ஆகணும். காரணம், முதல் உயிர் உருவாக்கம்னு சொல்லக்கூடியது அந்த சக்தியின் மூலம் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லக்கூடியது தான் இதுவரைக்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இந்த பதிவினுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவாக வெளியாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.